சில பேர்த்துக்கு இந்த ஃப்ரூட்டோட நேம் தெரியும், சில பேர்த்துக்கு வந்து தெரியாது. ஏன்னா இது ஒரு காஸ்ட்லியான ஃப்ரூட். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரூட்லாம் வந்து பிக்சரில் தான் நானே பார்த்தேன். சரி ஓகே இது எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு இதை கிவி ஃப்ரூட்டை நான் கிவி ஃப்ரூட்னே சொல்லிகிட்ருப்பேன். அப்புறம் தான் இது ஒரு கிவி ஃப்ரூட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னா 3 ஃப்ரூட் கிடச்சிச்சு. அது 150ன்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினா என்னென்ன இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண் நல்லா தெரியும், ஹார்ட் அட்டாக் வராது, இப்படின்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டேஸ்ட் வைஸுமே வந்து சூப்பராக இருக்குது. தென் வந்து இது பப்பாயா ஸ்மெல் எனக்கு தோணுச்சு அதை டேஸ்ட் பண்ணும்போது. உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்டை வந்து அலசி சாப்பிட்ணுமா என்னன்னு தெரில. நான் எப்போயுமே எந்த ஃப்ரூட் வாங்கினாலுமே வந்து ஆக்சுவலி மேலே மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க. நான் வந்து ஃப்ரூட்டை கட் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து சாப்பிடுவேன். அது நல்லதா என்னன்னு தெரியல, சத்து போயிருமா என்னன்னு கூட தெரியல. பட் நீங்கள் வந்து எப்படி சாப்பிடுவீங்கன்றதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.